ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி பார்க்க போகிறோம். பிரின்சிபல், ஸ்கூல் டீச்சர்ஸ், அதாவது இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் பிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு அந்த மாதிரி நிறைய அதில் வந்து சப்ஜெக்ட்ஸில் வந்துட்டு டீச்சர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அதை ஃபில் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸோ இல்லை எக்ஸாமினேஷன் எதுவுமே கிடையாது. உங்கள் அப்ளிகேஷனை மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டேரக்ட் இன்டர்வியூ மூலியமாக தான் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இப்போ வாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்பிரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டிஎன்பிஎல் ஸ்கூல் சொசைட்டி. டிஎன்பிஎல் வந்து ஸ்கூல் ரன் பண்ணுறாங்க. அந்த ஸ்கூலில் தான் வந்துட்டு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பிரின்சிபல்லேருந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், அப்புறம் டான்ஸ் அண்ட் மியூசிக்னு பிரின்சிபல் அப்புறம் டீச்சர்ஸ்க்கான வேகன்சிஸ் இது. பிரின்சிபலுக்கு வந்துட்டு எனி பிஜி வித் பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் அதுக்கு வந்து 15 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் வைஸ் பிரின்சிபலாக இல்லைனா ஹெட் மாஸ்டர், பிரின்சிபல் அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு யூஜி ஒரு பிஜி வித் பிஎட், ஏதாச்சும் ஒன்று யூஜி இல்லைனா பிஜி முடிச்சிருந்தாலும் சரி, வித் பிஎட் வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். இதில் கொடுத்துருக்க எல்லா வேகன்சிஸ்க்குமே பிஎட் வந்து கண்டிப்பாக முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அதை செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து மினிமமாக 5 இயர்ஸ். பிரின்சிபலுக்கு மட்டும் 15 வருஷம், அதுக்கப்புறம் எல்லா போஸ்ட்டுக்குமே வந்துட்டு மினிமமாக 5 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி ஸ்கூலா, பப்ளிக் ஸ்கூலா, இல்லை மெட்ரிக் ஸ்கூலான்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் வந்து எந்த ஸ்கூலில் இருக்கோ அப்படிங்கிறத அந்த காலமில் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிச்சம் இருக்க போஸ்ட் எல்லாத்துக்கும் அதுக்கான குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கோங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷன்லேயே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே வந்து தனித்தனியாக வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீடட், அப்புறம் எவ்வளோ மேக்ஸிமம் லிமிட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த பிரின்சிபலுக்கு வந்து மேக்ஸிமம் லிமிட், ஏஜ் லிமிட் வந்து 55 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வந்து ஸ்கூலோட லொக்கேஷனும் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே கீழே வந்து லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கு, தமிழுக்கு, மேக்ஸுக்கு அதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40-45 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்தவித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ இதில் கொடுத்துருக்க மேக்ஸிமம் லிமிட் தான், அதுக்கு மேலே வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. அதே பார்த்துக்கோங்க. இவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா ஆஃப்லைனில் வந்துட்டு இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்க வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக டெவலப் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். நானும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதிலே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த போஸ்ட்டில் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நேமே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்பணும். லாஸ்ட் டேட் வந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப கம்மியான டேஸ் தான் இருக்குது, சீக்கிரமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷனோட ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் சேர்த்து கேட்டிருப்பாங்க. அதையுமே வந்துட்டு நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டடோட அப்ளிகேஷனோட சேர்த்து அனுப்பணும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷனில் இருக்குது, அதை செக் பண்ணி அனுப்பிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோ உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.